கூடாது. கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான், அதை தேடுன்றது. அந்த தேட சொன்னதான் இப்ப உனக்கு இந்த 3 உபதேசம் கொடுத்துருக்குது. இப்ப என்ன ஆயிப்போச்சு உனக்கு? இல்ல இல்ல அது அறியாமையில கும்பிட்டுக்கணும் தான், கடவுள் நமக்குள்ளவே இருக்குது, இப்ப நம்மளே தான் கடவுள், நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்ல அப்படின்றது இப்ப நீ தெரிஞ்சுக்கின. அதனால கோவிலுக்கு போல. அப்போ உன்னை தேடணும். நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவில் 1000 கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்ப உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார்? அது எதுக்கு நான் பிறந்தேன்? பிறந்து செத்து போறதுக்கு பிறந்தேன். என்ன அறியாத நான் செத்து என்ன பிரயோஜனம்? நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயிறது தான் ராஜயோக பாடசாலையில சொல்லி கொடுத்துன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அது பாடத்துல முழுமையா போறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது. ஆனா தனக்குள்ளவே இறைவனை தேடணும். அதனாலதான் சொல்றான், ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. தனக்குள்ளவே தேடும் போது கடவுள் தோன்றுவான். கோயில்ல போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான். கடவுள் அடையாள பொருள்